ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வெங்கடநாதாரிய த்வதீய சரணத்வயம் பவத்வத்ர பரத்ராபி மதீயம் சரணம் சதா. சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரானுபவத்திலே இன்றைய தினம் நாம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தின் பொருளை அனுபவிப்போமாக. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. சுவாமி தேசிகன் 20 வயசுக்குள்ள தன்னுடைய மாமா ஆத்ரேய ராமானுஜர் அப்புள்ளார் அவரிடத்துல எல்லா சாஸ்திரங்களையும் கிரகிச்சு பெரிய பண்டிதராக திகழ்ந்தார். நடாதூரம்மாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர். சுவாமிக்கு அப்புள்ளார் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்புள்ளாரிடம் பெற்ற கருட மந்திரத்தை திருவகேந்திரபுரத்தில் இருக்கின்ற ஔஷதகிரி என்று சொல்லக்கூடிய மலையில இருந்து அதை உபாசனம், அந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணி எத்தனையோ முறை அனுசந்தானம் பண்ணி அந்த கருடன் சாட்சாத்காரம், அந்த வேதாத்மா என்று சொல்லக்கூடிய கருத்மானே சுவாமி தேசிகனுக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். கருத்மானிடம் பெற்ற ஹயக்ரீவ மந்திரத்தை கொண்டு அதே மலையில இருந்து கொண்டு ஹயக்ரீவனை உபாசனம் பண்ணார் சுவாமி தேசிகன். அப்ப ஹயக்ரீவ சாட்சாத்காரம் ஏற்படுறது சுவாமி தேசிகனுக்கு. அப்படியே ஹயக்ரீவனை நேர சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அவருடைய பக்தி, ஹயக்ரீவ பக்தி ஹயக்ரீவ ஸ்தோத்திரமாக வெளிப்படுகிறது. அதுதான் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய தோற்றம். சுவாமி தேசிகனுடைய திருநாக்கில் எப்பவுமே ஹயக்ரீவன் எழுந்துள்ளிருக்கார். அது மாத்திரமில்லை, சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார், தான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ஹயக்ரீவன் சொன்ன வார்த்தை தான் சொல்ற. உள்ளத்தெழுதியது ஓலையில் இட்டனம் என்று சுவாமி அருளி செய்கிறார். ஹயக்ரீவன் தன்னுடைய மனசுல தனக்கு என்ன உபதேசம் பண்றேரோ அந்த உபதேசம் பண்றத ஓலையில் இட்டனம்னு பட்டோலப்படுத்துறதுன்னு சொல்றது. ஒருத்தர் சொல்லிட்டே வந்தா அது இன்னொருத்தர் எழுதுறாள், அதுக்கு பட்டோலப்படுத்துறதுன்னு பேர். அப்போ சுவாமி தேசிகன் எத்தனை கிரந்தங்கள் சாத்திருக்கிறோ அத்தனை கிரந்தங்களும் சுவாமியினுடைய திருவிழம் என்னன்னா, தான் சொன்னதில்லை, இது மொத்தம் ஹயக்ரீவன் சொன்னது, அதை நான் அப்படியே எழுதியிருக்கேன் என்பது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஹயக்ரீவனுடைய கட்டாட்சம் சம்பூர்ணமாக இருந்திருக்கிறவர் சுவாமி தேசிகன் தான் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல மாத்திரமில்ல, சததூஷணியில் தத்துவமுக்தா கலாபத்துல பல இடங்கள்ல ஹயக்ரீவனை ஸ்தோத்திரம் பண்றோம். நாம இன்னைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போறோம். ஞானானந்தமயம் தேவம், ஞானானந்தமயம் என்று சொல்லுகிறார். அந்த ஹயக்ரீவன் ஞானமயமாக இருந்துருக்காரா, ஆனந்தமயமாக இருந்துருக்க. ஹயக்ரீவன் யாரு? சாட்சாத் சிவன் நாராயணன். சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரமாத்மா, அவர் தான் பரம்பிரம்மம். அந்த பரபிரம்மத்துக்கு உண்டான குணங்கள்லாம் என்னவோ அத்தனை குணங்களும் ஹயக்ரீவனிடத்துல இருக்கு. பரபிரம்மத்தை சொல்லச்சே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்றெல்லாம் வேதம் சொல்றது. அப்ப ஞானஸ்வரூபமாக இருக்கார், ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கார் ஹயக்ரீவன். ஞானஸ்வரூபமாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை, அவர் ஸ்வயம் பிரகாசமாக இருந்துருக்கார் அவர். அது மாத்திரமில்லை, அந்த ஹயக்ரீவனை தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த ஹயக்ரீவன் தான் அனுகிரகம் பண்ணும். ஆகையால அவர் ஞானமயமாக இருந்திருக்கார், ஆனந்த ஸ்வரூபமாக இருந்திருக்காருன்னு சொல்றார். ஆனந்தம்னா நமக்கு சந்தோஷம்னு அர்த்தம். அந்த சந்தோஷம் நமக்கு அனுகூலமா இருந்தா சந்தோஷமா இருக்கும், பிரதிகூலமா நமக்கு எதிராக நாம விரும்பாததா இருந்தோம்னா துக்கமா இருந்துருக்கும். இந்த எம்பெருமான் ஆனந்தமயமாக இருந்திருக்கார். இவர் போக்கியமா பரமபோக்கியமாக இருந்திருக்கார். யாருக்கு? தனக்கு, எல்லாருக்கும். எல்லாருக்குமே பரமம் போக்கியம், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்க. அந்த நாம அனுபவிக்கக்கூடிய வஸ்து அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்றது கொண்டுதான் அதை பத்தி சொல்ல முடியும். அந்த மாதிரி வரச்சே ஹயக்ரீவன் எப்படி இருக்காருன்னா பரம போக்கியமாக இருக்கார். ஆறாவமுதாய் அடியே நாவி அகமே தித்திப்பாய்ன்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவராக இருக்கார். ஆகையால அவர் ஞானானந்தமயனாக இருக்கார். தேவம் என்று சொல்லுகின்றார். திவு கிரீடாயாம்ன்ற ஒரு தாத்து மேல வரக்கூடிய சப்தம் இது.
பெருமாள் தான் உலகனைத்துக்கும் காரணமாக இருந்திருக்கு. சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவர் இந்த ஹயக்ரீவர் தான். அந்த செய்கிற செயல் இருக்க சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கச்சே இவைகளெல்லாம் ஒரு விளையாட்டா பண்ணிட்டு போறார். ஆகையால அவரிடத்துல இருக்கிற ஒரு விசேஷத்தை சொல்லி தேவம் என்று மங்களாசாசனம் பண்ற. நிர்மல ஸ்படிகாகிருதி முதல் 2 பதங்களால ஹயக்ரீவனிடத்துல இருக்கக்கூடிய குண விசேஷங்கள், அவருடைய ஸ்வரூபத்தையும் அவருடைய செயலையும் கொண்டாடினார். அடுத்ததாக அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை கொண்டாடுற. அவர் எப்படி இருந்துருக்காருன்னா நிர்மல ஸ்படிகாகிருத்தியும் ஸ்படிகம் மூல பல பல பலான்னு சேவை சாய்க்கிறாராம், வெள்ள வெளியில்னு சேவை சாய்க்கிறாராம். அப்பழுக்கில்லாத ஸ்படிகம், அங்கதான் வார்த்தை போட்டிருக்கார், நிர்மலன்றது போட்டிருக்கு. ஸ்படிகம் இருந்து ஒரு மூலையில ஒரு துளியுண்டு கருப்பு போட்டு இருந்துன்னா அந்த ஸ்படிகம் மொத்தமே கலங்கரையில் ஆகிடும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாத அப்பழுக்கில்லாத ஒரு ஸ்படிகமாக இருந்துருக்காராம். அப்படியே சந்திரநாட்டம் காந்தியோட வெள்ளவெளியில்னு இருந்துருக்காராம். நிர்மல ஸ்படிகாகிருத்தின்னு சொன்னார். சஹஸ்ரநாமத்துல நாம பெருமாளை தியானம் பண்ணச்சே ஆரம்பத்துல சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சஜிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபி சாந்தையே என்று சொல்லுகின்றோம். எல்லா தடைகளும் நீங்கணும்னாக்கா பெருமாளை தியானம் பண்ணோம். அந்த பெருமாள் எப்படிப்பட்ட பெருமாள்? சசிவர்ணம் சதுர்புஜம் சுக்லாம்பரதரம் என்பதாக வெள்ள வெளியல்னு வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்கார், வெள்ள வெளியல்னு எழுந்தருள் இருக்கார்னார். இப்படி வெள்ள வெளியல்னு எழுந்தருள் இருக்கிறவர், வெள்ள வெளியல்னு வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்கவரும் யாருன்னா ஹயக்ரீவர் தான் சொல்லணும். ஆகையால தான் நிர்மல ஸ்படிகாகிருதி என்று சொல்லணும். அப்போ நாம் நித்தியம் தியானம் பண்ணுறது ஹயக்ரீவனை தான் என்பது எப்படி? ஆதாரம் சர்வ வித்யானாம், எல்லா வித்தியைகளுக்கும் ஆதாரமாக இருந்திருக்கு. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் வித்யா என்று சொன்னால் பிரம்மஜானத்தை ஏற்படுத்துகிற வித்யை தான் வித்யா. இந்த சர்வ வித்யா சப்தத்தை சங்கோச்சம் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ சயின்ஸை தெரிஞ்சுக்கணும்னா கூட ஹயக்ரீவன் அனுகிரகம் இருந்தால் தான் சயின்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால எல்லா வித்தியைக்குமே ஆதாரமாக இருந்துருக்கிறவர் பெருமாள். இப்படி சர்வசப்தத்தை சொன்னதுக்கு தாத்பரியம் ஆழ்வாருடைய சீசக்தி. இதுக்கு மூலம் ஆழ்வாருடைய சீசக்தி. திருமங்கை ஆழ்வார் ஹயக்ரீவன் மங்களாசாசனம் பண்ற. முன்னி உலகேழும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பன்னுகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன். பன்னு கலை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் என்று சொன்னார். ஆகையால எல்லா வித்தியைக்கும் ஆதாரமாக இருந்திருக்கிறவர் இவர். அப்பேற்பட்ட ஹயக்ரீவமூர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமானை உபாஸ்மகே, இடைவிடாமல் தியானம் செய்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினால ஹயக்ரீவ தியானத்தை சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். ஆகையால ஹயக்ரீவன் தான் கல்வி கடவுளாக இருந்திருக்க. எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஆரம்பிப்பதற்கு முன்ன ஹயக்ரீவ தியானம் அவசியம் பண்ண வேணும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு உபதேசம் செய்கிறார் சுவாமி தேசிகன். நாமும் சுவாமி தேசிகனுடையவும் ஹயக்ரீவனுடையவும் அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.